வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன். தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 1890 முன்னோர்களால் கட்டப்பட்ட பாரம்பரிய வீடு 7வது தலைமுறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து எம் முருகன். இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நூற்றாண்டுக்கு மேலான பாரம்பரிய வீடுகள் அதிகமாக இருக்கின்றன. அவ்வகையில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாரம்பரிய வீடு ஒன்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காணலாக்கத்தான் எனும் ஊரில் 7வது தலைமுறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக இந்த பாரம்பரிய வீட்டின் 5வது தலைமுறையை சேர்ந்த மூதாட்டி ஒருவர் கூறினார். 1890 கட்டப்பட்ட வீடு கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆகுது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த கானடியாத்தானை சேர்ந்த எங்க வீடு பாரம்பரிய வீடு. எங்க பாட்டையா கட்டினது. நாங்க 5வது தலைமுறை. என்னுடைய பிள்ளைய 7 தலைமுறை வந்துட்டோம். இதுல நாங்க 52 அறைகள் இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு சீராக கொடுத்த சாமாங்க. முன்னாடி இருக்கிறது கருட மண்டபம் 258 இருக்கு. அப்பவே போட்ட காத்தாடி இதெல்லாம் லைட் எல்லாம் அந்த காலத்து டெலகிராம் இங்க இருந்து தந்தி கொடுத்து ஆளுகளை வேலைக்கு வர சொல்லி பேசக்கூடிய டெலகிராம் இருக்கு. எங்க பாட்டையா ஓய்வுக்காக உட்கார்ற பெரிய ஊஞ்சல், இந்த மாதிரி அமைப்பான ஊஞ்சல் எங்கேயும் இருக்காது. பெல்ஜியம் கண்ணாடி, கிரானைட் கல் தூண், ஓய்வெடுக்கிறதுக்கு மாடி எல்லாம். அவருக்கு 4 பையன், அதனால 4 மாடி 4 அடுப்பாங்கிற அப்படி நியமிச்சே அந்த காலத்திலே கட்டப்பட்ட வீடு. இவ்வீடு காணலாகத்தான் எனும் ஊரில் அமைந்துள்ளது. இவ்வீடு மிகவும் பிரம்மாண்டமான வகையில் உள்ளது. இது பாரம்பரியமாகவே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மொத்தம் 52 அறைகள், 258 கருட மண்டபம், முன்னோர்கள் ஓய்வு எடுப்பதற்கான பாரம்பரிய ஊஞ்சல், பாரம்பரிய சாய்வு நாட்காலி, அந்த காலத்து டெலிகிராம், பெல்ஜி நாட்டு கண்ணாடி, கிரைனர் கல் தூண் என்று அமைக்கப்பட்டுள்ளன. இந்த காலத்துல விவோகளை கூட்டியாந்து வீடுகள் எல்லாம் அளக்கணும். 1890 எங்க ஐயாக்கள் செய்யப்பட்டது. 2 மயில் கல் 2 வீட்டுக்கும் மத்தியஸ்தம் பண்ணி அந்த காலம் கட்டப்பட்ட வீடு. அங்க வந்து நின்னாலே 2 வீடும் தன்னால பாகம் ஆயிரும். இதே மாதிரி அந்த ஐயாக்கு 2 பேரு 2 பையன். இதே மாதிரி அடுத்த வீடும் அதே மாதிரியே தான் இருக்கும். இந்த வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒரே நுழைவாயில், ஆனா 2 பாகம் ஆக்கியிருக்காங்க. இவ்வீட்டின் பிரதான நுழைவாயில் ஒரு கதவை கொண்டு அமைக்கப்பட்டிருந்தாலும் உள்ளே 2 வீடுகளாக பிரிக்கப்பட்டன. வெளியிலிருந்து பார்க்கும்போது 2 வீடுகள் ஒரே மாதிரியான அமைப்பில் இருந்தாலும் உள்ளே செல்ல ஒரு கதவு கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது யதார்த்தம். இந்த பாரம்பரிய வீட்டை இன்று வரை அந்த வீட்டின் உரிமையாளர்கள் சிறப்பான முறைகள் பராமரித்து வருகிறார்கள். இவ்வீட்டின் சிறப்பம்சம் அதிகமான அறைகள், அந்த காலத்து மின் விளக்குகள், மின் காற்றாடிகள், டெலிகிராம் வசதிகளும் ஆகியவையும் அப்பொழுது செய்யப்பட்டதுதான். வீட்டின் அலங்காரங்கள், படுக்கை அறைகள் உள்ளிட்ட அனைத்தும் வித்தியாசமாக அமைக்கப்பட்டது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குடாலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.